அவன் வந்தவன் மாணவள ஏறி மிச்சு எச்சி கருத்தி பிடிப்பிட்டான். எல்லாம் ஏன் திமுக எதுக்கு? அதை தாண்டா ஒழிக்கிறதுக்கு வந்தேன் நான். அதை ஒழிக்க தாண்டா கட்சி ஆரம்பிச்சேன். திமுகவே எதிர்க்கிறேன் கொண்டவரடா கருணாநிதிங்கிற துரோகி. நான் இப்ப உணர்றேன், பல பேர் நம்ம எச்சியில் இருந்தா கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. சிறைக்குள் எனக்கு தனிச்சிறையின் உடன் பிறந்தார்களே, சிறை எனக்கு தனிச்சிறை, சிறைக்குள்ள எனக்கு தனிச்சிறை, யாரையும் சந்திக்க முடியாது. அடாவிற்கு கோபாலபுரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் நடந்தே போய் டீ பக்கோடா வாங்கிட்டு வருவேன். அப்ப 2 ரூபா 3 ரூபா கொடுப்பாங்க. அதுல 8 நாவை நான் அப்படியே நைஸா திருடி வச்சுக்குவேன். எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பத்தியெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு ஆண்மை. இந்த நாய் அப்படியே சட்டசபைகளே பிஎஃப் பார்த்துட்டு கிடப்பாங்க. இந்த கைக்கூலி கிறிஸ்தவ கைக்கூலின்னு சொல்லியடா, கிறிஸ்தவ கைக்கூலி நாயே, நீ தான்டா கிறிஸ்தவ கைக்கூலி. இந்தியாங்கிற நாட்டை உருவாக்கின வைக்கிறது கிறிஸ்தவன்டா, இந்துன்னு சட்டம் போட்டவன் கிறிஸ்தவன்டா. அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிற நீ தான்டா போறது அவர்கிட்ட கை கொடுக்குறது, பிரிட்டனுக்கு போறது அவர்கிட்ட கை கொடுக்குறது. ஏன் கிறிஸ்தவ நாடெல்லாம் போய் நக்கி நக்கி தின்னுடுற? எதுக்கு? மாவோயிஸ்ட் மாவோயிஸ்ட் மயிலிஸ்ட் என்ன மாவோயிஸ்ட் மாவோயிஸ்ட் சீனா பூரா மாவோயிஸ்ட் தான்டா, சீனா முழுக்க மாவோயிஸ்ட் தான். மயத்துக்கு அங்கே கை கொடுக்குற லடாக்கில் உள்ள வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் மாவோயிஸ்ட் இல்ல, ஒரு தடவை சொல்லுவேன் மாவோயிஸ்ட் வந்துட்டான்னு, அவன் மாவோயிஸ்ட் தான். ஹிட்லர் சொல்லுகிறான், எவன் உன்னை பார்த்து அதிகமாக விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுகிறான் என்று. விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுதான். யாரையோ ஒருவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய். எல்லோரும் உன்னை பின்னாடி இருந்து விமர்சித்தால் நீ முன்னாடி நிற்கிறாய் என்று பொருள். நான் படித்த கோட்பாடுகளை என் உடன் பிறந்தார்களுக்கு கற்பிக்க கடமைப்படுத்திருக்கேன். புரட்சியாளர் லெனின், உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையாக இருக்க போராடு. என் அன்பு தங்கைகள், தம்பிகள், என் உடன் பிறந்தார்கள், பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் நாம் தமிழர் சொந்தங்களுக்கு சொல்லுவேன், விமர்சிப்பது அவர்கள் வேலை, அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது நம்முடைய வேலை. ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மகனை பள்ளியில் சேர்த்துவிட்டு ஆசிரியர் பெருந்தகைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் 10 செய்திகளை பதிவு செய்கிறார். அதில் ஒன்று, குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல என் மகனுக்கு கற்றுக் கொடுங்கள். அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்வேன். குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கள். கடந்து போக, நிராகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே ஒருபுறம் இந்திய ஆரியம், ஆரியம் வேறு இந்தியம் வேறு அல்ல, நன்கு விளங்கணும். அது காங்கிரஸ் ஆண்டாலும் பாரதிய ஜனதா ஆண்டாலும் இருவேறும் கட்சிக்கு கோட்பாடுகள் வேற இல்லை. ஒரே கட்சி வெவ்வேறு ஒழிய, கொடி வெவ்வேறு வண்ணமே ஒழிய கோட்பாடு வேற இல்லை. இவர்கள் இருவரும் கட்சிகளுமே தமிழ் இனத்திற்கு எதிரானவர்கள், தமிழ் இனத்தின் உரிமைக்கு, தமிழுக்கு எதிரானவர்கள். திராவிட கட்சிகள் செய்த துரோகத்திலேயே பெருந்துரோகம் இந்த கட்சிகளை தோளில் தூக்கி 50 ஆண்டுகளுக்கு மேலாக சுமந்து சுமந்து வருவதுதான். நாம் என்ன அடித்து வீழ்த்தினாலும் தூக்கி சுமந்து கொண்டு வருவார்கள். பாரதிய ஜனதா கால் ஒன்றிடும் என்பார்கள். அது ஏன் கால் உண்டுது? நீ தான் தோலதுக்கு தெரியலையே, அது ஏன் கால் உண்டுது? தனித்து இந்த கட்சிகளை விடுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்பதற்கு இல்லை.
கொள்கை அளவில் என் அன்பிற்குரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் வைத்த முழக்கு. மாநில தன்னாட்சி மலராமலும் மத்தியில் கூட்டாட்சி மலர விடாமலும் தடுப்பதே இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறைதான். இந்த இந்திய கட்சிகள் தான், காங்கிரஸ், பாரதிய ஜனதா. நம்முடைய கோட்பாடு இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறையை இந்தியாவில் ஒழிப்பது. அதற்கு முதல் படி என் தாய் நிலத்தில் இந்த கட்சிகளை அறவே அழிப்பது. பாரதிய ஜனதா ஆள்வது, காங்கிரஸ் ஆள்வது என்ற நிலை இருக்கிற வரை கூட்டாட்சி மலராது. கூட்டணி ஆட்சி தான் மலரும். கூட்டாட்சி மலர்ந்தது. ஐயா விபி சிங் அவர்கள் தலைமையில் மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி முறையை, ஒரு ஆட்சியை உருவாக்கினார்கள். அந்த அவர் ஆட்சி காலத்தில் தான் இந்தியா உருப்படியாக இருந்தது. அப்போதான் சமூக நீதியை பெற்றது. கால கொடுமை அந்த மகனால் நீண்ட காலம் ஆள முடியாமல் போய்விட்டது. எனவே மாநில தன்னாட்சி வர வேண்டும். அந்தந்த மாநில மக்களின் நலன், அவர்களின் உரிமை, அவர்களின் எதிர்கால நலனுக்கான சட்டங்கள், திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். கல்வி மாநில உரிமை, மருத்துவ மாநில உரிமை, மின் உற்பத்தி, விநியோகம், சாலை ஓடுதல், பராமரித்தல், இது எல்லாம் மாநிலத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்திய கட்சிகளின் ஆட்சி முறையை ஒழிக்கணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். நான் இல்லாமல் அவன் வாழ முடியாது, ஆள முடியாது, அவன் இல்லாமல் நான் வாழ முடியாது, ஆள முடியாது என்ற நிலையை உருவாக்கினால் மத்தியில் தானாக கூட்டாட்சி, மாநிலத்தில் தானாக தன்னாட்சி வந்துவிடும். இந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக, அதிமுக, இந்த கட்சிகள் எல்லாம் எவன் இந்தியை திணித்தான்? எந்த கட்சி திணித்தது? எந்த கட்சி ஆட்சி? காங்கிரஸ் கட்சி. இந்தியை எதிர்த்து போராடியது யார்? தமிழர்கள். செத்தவன் அவ்வளவும் தமிழர். ஆனால் ஆட்சியை கைப்பற்றியது யார்? திராவிடர். தீக்குளிச்சு சிறையிலே நஞ்சுண்டு மாண்டு போனார்கள் தமிழர்கள். என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்கிற இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழிற்கு ஒரு தீங்கு வந்தால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலர் விடுத்த அறைகூவலில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள், மக்கள் திரண்டு போராடி இந்தி திணிப்பை தடுத்தார்கள். அப்போது எழுந்த மொழி புரட்சியில் ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டது திராவிடர்கள். அவர்கள் அன்று ஒரு முடிவெடுக்கிறார்கள். என் உடன் பிறந்தார்களே, தமிழனுக்கு உயிர் உடலில் இல்லை, அவன் மொழியில் இருக்கிறது என்று புரிந்து கொண்டார். அடுத்து என்ன முடிவு செய்தார்கள் தெரியுமா? தமிழை அழிக்காத வரை நாம் அதிகாரத்திற்கு வர முடியாது. தமிழ் இருந்தால் தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழன் தமிழனாக இருந்தால் நாம், தமிழன் அல்லாத நாம் அதிகாரத்திற்கு வர முடியாது என்று திட்டமிட்டு நம் தாய்மொழியை அழித்தார். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், வெறும் முழக்கம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வெறும் முழக்கம், வெற்று கூச்சல். ஒரு பக்கம் நமது புரட்சி பாவலர், மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைங்கிற வருந்தி பாடி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தெருவில், ஸ்ட்ரீட், அவென்யூ, எக்ஸ்டென்ஷன், செக்டர், பிளாட்ஸ், குடியிருப்பு இல்லை, அடுக்ககம் இல்லை, நிலச்சாலை இல்லை, விரிவில்லை, பிரிவில்லை, தெரு இல்லை. எப்படி சரி செய்யறது? ஒரு நாள் நமது அதிகாரம் நிறுவப்படும் போது என் அன்பிற்குரியவர்களே, தூய தமிழகம் பிறக்கும். அதனால்தான் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலிலே கலந்தார். அவ்வளவும் ஏமாற்றி வஞ்சக சூழ்ச்சியில் தமிழர்களின் பேரன்பையும் பெருந்தன்மையையும் பயன்படுத்தி வீழ்த்திவிட்டார்கள்.
வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம். தமிழன் சொல்லல, எவனோ சொல்லிட்டான். அந்த பெருமையில மல்லாந்து படுத்துட்டான். அவன் வந்தவன் மனவுல ஏறி மிச்சி எச்சி கருத்தி பிடிப்பிட்டான். வந்தவனை எல்லாம் வாழ வைத்து விட்டு வாடகை வீட்டில் குடியேறிட்டான். எனக்கு வீடு இல்லை, இதுவரை வீடு இல்லை. அதுவும் ஐயா கருணாநிதி காலத்தில் என்னைய படுத்தின பாடு, எந்த ஊர்லயும் விடுதிகளை தங்கிறதுக்கு இடம் இல்லைங்க. எனக்கு கொடுக்க மாட்டாங்க. கார்லயே படுத்து கிடப்பேன். அந்த வழி எல்லாம் ஏன் திமுக எதுங்க, அதை தாண்டா ஒழிக்கிறதுக்கு வந்தேன் நான். அதை ஒழிக்க தாண்டா கட்சி ஆரம்பிச்சேன். திமுகவே எதிர்க்கிறாருன்னு. ஏய், நீ ஏன் திமுகவே காப்பாற்ற போராடிட்டு இருக்க? நான் யாரை ஒழிச்சா உனக்கு என்ன? உனக்கு என்ன? நான் முடிவெடுத்தண்டா, ஒரு மாவீரனின் மகனடா நான். என் கண் முன்னாடி என் இனச்சாவை சகித்துக் கொண்டவனடா கருணாநிதிங்கிற துரோகி. துரோகி வேற எவனும் சாட்சிக்க வேண்டியதுடா. ரத்த சாட்சி, உயிர் சாட்சி நானே இருக்கேன்டா. அந்த எங்க மூத்தவர் இருக்காங்கடா. என் தலைவனை அதுக்கு முன்னாடி நேரம் கட்டப்பெல்லாம் கொடுத்தவர் என் தலைவனை சந்திச்சுட்டு வந்த பிறகு என்னை சந்திக்க மறுத்துட்டார். 2 மாத காலம். இந்த சுகவீர பாண்டி எங்க அண்ணன் 2 பேரும் சுத்தணும். எங்க அண்ணன் SSPயை பார்த்தோம், நாகநாதனை பார்த்தோம், எல்லா 2ஆம் கட்ட தலைவரையும் பார்த்தோம். மறுத்துட்டார். ஒரே ஒரு செய்தி தான், அந்த அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது நம்ம ஆள்களை கைது செய்து உள்ள போட்டார்கள் ஒழிய கடற்கரையில் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. எனக்கு வர வேண்டிய பொருள்களாம் வந்து கொண்டிருந்தது. நம்ம ஆளு வந்துட்டார ஆட்சிக்கு நினைக்கும் போது கடற்கரையை இருக்க மூடிட்டார். ஒரு சின்ன பையன், 12 வருஷம் ஆயிடுச்சு. சிறு வயதுலேருந்து காதலிச்சுக்க ஒருத்தர. நீங்கள்லாம் கற்பனை செஞ்சு சிந்திச்சு பார்த்துக்கோங்க. நேசிச்சிருக்கேன் ஒருத்தர. அடர்ந்த காடு, பதுங்கு குழி, பங்கர். 2 பேர் உட்கார்ந்துருக்கோம். மின்சாரம் இல்லை. டார்ச் லைட்டை ஒரு போராளிகிட்ட வாங்கி இப்படி தரையில் வச்சு அப்படி மேலே வெளிச்சத்தை பீசிருக்கிறார். இங்கே ஆயுதங்கள்லாம் அடிக்கிருக்கு. 2 பேர். ஒரு சொல்ல இருப்பாருங்க, நாற்காலி போட்டு எழுதுறது உட்காந்துருக்கேன். நான் கை கட்டி எங்கள் அண்ணன் பேசுறது கேட்டுருக்கேன். இந்த முதிர்ச்சி நிதானம்லாம் இல்லை. அவர் சொல்லும்போது எனக்கு என்ன மனநிலை இருக்குது பாருங்க. அப்போது இருக்க மூடிட்டாரு. மருந்து மாத்திரை. இப்போ நம்ம மின்சாரம் இல்லை, இருட்டில் இருக்கோம். மருத்துவமனைக்கு நான் மின்சாரம் கொடுத்தான் ஆகணும், போரில் காயம்பட்ட பிள்ளைகளுக்கு. அது இந்த டீசல் பெட்ரோலை வச்சு தான் நான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன். அதுவும் வரவிடலை. சரி, இறந்த போராளிகளுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, உடுப்போட புதைக்கிறேன், அவ்வளோதான் நான் செய்ய முடியுது. பச்சை துணி வரி கூட நான் போட்டுக்கிடுவேன், இங்கே போட்டுக்கிடுவேன். ஆனால் அந்த பச்சை துணியை வரவிடலை. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு எனக்கு எப்படி நான் நல்ல ஆப்தாளப்பனுக்கும் பிறந்தவன்டா. மான தமிழச்சி மாரில் பால் குடிச்சவன். வன்மம் வச்சு படுத்திட்டு தான் நான் போவேன். அதை மறந்துடு. உங்க ஆத்தாளாப்பையும் அக்காவையும் கற்பழிச்சுட்டா நீ மறந்து போய் படுத்துக்கிறியா? என்னது என்னது? என்னுடைய பிடிவாதம் தான் என் தலைவனுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா என்னையே தூக்கி போயிருக்கணும், என்னையே கூப்பிட்டு இந்த வேலையை சேர்ச்சிருக்கணும். பாருங்க, வந்து இருக்க மூடிட்டார், முடிச்சுட்டார். எங்கள் அண்ணன் திருமாட்ட போய் கேட்குறேன். அவருக்கு சொல்கிறாரு, நம்ம தலைவர் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் போய் பேசினேன், எல்லாம் போய்கிட்டு தான் இருக்குன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாருன்றார். அவர் பேசி பார்த்துருக்காரு, ஒன்றும் இல்லை. அங்கே இருந்து அழைப்பு வந்து நெருக்கடி கூடிக்கிட்டே இருக்குது. ராமேஸ்வரத்தில் பேசுகிறேன், சிறை. கோவையில் பேசுகிறேன், சிறை. இங்கே பேசுகிறேன், சிறை. புதுச்சேரியில் தேசிய பாதுகாப்பு. 1.5 ஆண்டுகளில் 1 ஆண்டு சிறையிலே இருந்துட்டேன். எனக்கு எந்த தொடர்பும் இறுதிக்கட்டத்தில் வராமல் என் குரவலை நெரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக உள்ளே போய் முடக்கிட்டாரு. அப்போ இனம் மொத்தம் செத்து போச்சு. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறையின் தம்பி தங்கைகளுக்கு நான் என் உணர்வை கடத்திடணும்னு நினைக்கிறேன். எனக்கு என் தலைவன் வந்து காசு கொடுக்கல, கனவு கொடுத்தான். கோடி கோடி எனக்கு தரல. தமிழ் தேசத்தின் விடுதலை என்கிற பெரும் கொள்கை எனக்கு கொடுத்தான். அதை நான் உங்களுக்கு முடிஞ்சவரை கடத்துறேன். அவர் எனக்கு சொல்லிவிட்டதே அதுதான். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம் போராட்டத்தின் அவசியத்தை
நமக்கான தேசத்தின் தேவையை, அவசியத்தை உணர்த்திருங்க, கடத்திருங்க. கடத்திட்டேன் நினைக்கிறேன், ஏறக்குறைய கடத்திட்டேன். என் தலைவன் சொல்லுகிறான், என் அன்பிற்குரிய தம்பி தங்கையில எல்லோரும் சுட்டு பழகி கொண்டிருக்கிறோம். எங்க அண்ணன் நடேசன் சுடுகிறார், என்னை இப்படி இடிக்கிறார். உங்க நாட்டு அரசியலுக்கு நம்ம நாட்டு அரசியலுக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னு. ஏன்னா எங்க அண்ணன் அரசியல் பிரிவு செயலாளர், அடி சுடுறார். சுட்டுட்டா எங்க அண்ணன் சுட போறாரு. என் பக்கத்துக்கு வாங்க, கிட்ட வாங்க. கிட்ட போய் நின்றுக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்து சொல்றாரு, பட்டுருச்சா நெஞ்சில் பட்டுச்சா? பட்டுருச்சு. இந்த பக்கம் பார்த்து சொல்றாரு, பார்க்காமலே அது சரியா அந்த 10 அப்படிங்கிறது நெஞ்சில் அடிச்சா தான் 10. சுட்டு சொல்றாரு, உங்க மாவா சொல்றாருல, துப்பாக்கி முனையில் தான் ஆட்சி அதிகாரங்கள் பிறக்குது என்று. வாங்க நம்ம துப்பாக்கி முனையில் நம்ம ஆட்சி அதிகாரம் பிறக்கட்டும், சுடுவோம்ன்றார். அதுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சி பேசி பேசியே நாட்டை அழிச்சிருச்சு என்ன, கெடுத்துருச்சு என்ன நம்ம இனத்தை அப்படின்னு சொல்லும்போது எங்க அண்ணன் பேசி பேசினோ டப்புன்னு வாயை பத்துறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. பேச்சும் திரைக்கலையும், சினிமான்னு தான் சொல்றாரு, திரைக்கலையும் இராணுவத்தின் வலிமை மிக்க 2 படைப்பிரிவுகள். நீங்கள் ஒன்றை செய்ய ஒன்றையோ விட்டுறக்கூடாது. கிட்ட வாங்க. டப்பு 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 டப்புன்னு சுட்டுட்டு மொத்த குண்டுகளும் தீர்ந்துட்ட பிறகு என் கையில் இருந்த துவக்கில் இருந்து போன தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அதே வலிமை உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குங்கிற. அதை நான் இப்ப உணர்றேன். பல பேர் நம்ம எச்சியில் இருந்தா கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. சுய சிந்தனை இல்லை, வாசிப்பு இல்லை, மக்களை நேசிப்பு இல்லை, ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு என்ன முடிவெடுத்தனா, இனம் செத்துருச்சு, பூரா துரோகம், நாடகம். சோனியா காந்தியின் சொந்த விருப்பத்திற்கு போற நடத்தி நம் இன மக்களை கொண்டுட்டாங்க. கடைசியா என் தம்பி பாலச்சந்திரனும் செத்துட்டான். எல்லாமே ஏமாற்றாயிருச்சு, என் கண் முன்னாடி நிகழ்ந்துருச்சு. அந்த 1.5 ஆண்டு காலம் என்னுடைய தவிப்பு, என்னுடைய ஆள் மன வேதனை தனியில இருட்டு. சிறைக்குள் எனக்கு தனிச்சிறை. என் உடன் பிறந்தார்களே, சிறை எனக்கு தனிச்சிறை, சிறைக்குள்ள எனக்கு தனிச்சிறை, யாரையும் சந்திக்க முடியாது. அந்த காவலர் மட்டும் நாற்காலியை போட்டு என்னோட பேசிட்டு இருப்பாரு, சாப்பிடுங்களேன் படுங்களேன்னு. படிச்சுக்கிட்டே இருப்பேன். வெறி. வெளியில வந்து இவங்களை துளைக்க நம்மடான ஒரு வன்மம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்க அண்ணன் இறந்துட்டாருன்றாங்க. கரும்புகை சூழ்ந்துருச்சு. என் நாடே சுடுகாடா மாறி காரில் சூழ்ந்த மாதிரி அப்படியே கரும்புகை எரியுது. டெல்லியில பதவிக்கு உட்கார்ந்துருக்காங்க. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, பிரபாகரன் இறந்துட்டாருங்கிறாங்க, நீங்க இப்படி வந்து பதவிக்காக நிற்கிறீங்களே என்ன? சங்க இலக்கியங்கள்ல ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டால் இன்னொரு தெருவில் மங்கள ஒளி கேட்டிருக்குன்ட்டு அதை படித்த உடனே இந்த எளிய மகன் ஒரு சத்தியம் எடுத்துக்கிட்டேன். என் அன்பிற்குரிய மக்களே, ஒரு நாள் உன் தெருவில் சாவுப்பறை கேட்கும்போது எங்கள் தெருவில் மங்கள ஒளி கேட்கும். ஒரு கெடுவாய்ப்பாக எதிர்கட்சியாக ஒரு திருமாவளவனோ ராமதாசோ ஒரு மான தமிழ் மகன் அங்கு இல்லாது போனதுனால அந்தம்மா இவர் போர்னால் பொதுமக்கள் சாவது இயல்புதானே அந்தம்மா சொல்ல, இவர் மழை விட்டாலும் தூவான விடாதம் சொல்ல, 2 பேரும் ஒரே மொழிதான், வார்த்தைகள் வெவ்வேறு. எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு வன்மக்க நெஞ்சு, எவ்வளவு வேதனையில நான் நிக்கிறேன்னு பாருங்க. இதை பேசாதேங்கிறான், இதை செய்யாதேங்கிறான். எனக்கு ஒரு கனவு இருக்கிற நம்பிற்குரிய மக்களே, நான் முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கும்போது என் தலைக்கு மேலே என் தலைவன் படம் பெருசாக யாரா எல்டிடி பேன் விடுதலை புலி தடை போட வேண்டா, போஸ்டர் கிழிச்சவன் ஒட்டாத பேசாதேன்னு சொன்னவன் எவன்? எவன் வந்தாலும் மேசையில் என் தலைவன் படம். இவன் வச்சிருக்காருல ஜெயலலிதா கருணாநிதி படத்தை, அது மாதிரி என் தலைவன் படம். யாரு? மை லீடர், மை பிரதர், மை எல்டர். நடத்தி காட்டுறனா இல்லையான்னு மட்டும் டிம்பாரு.
ராஜசேகர ரெட்டி செத்து போறாரு. எந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழக கொடியை ஏத்தினார்களோ அந்த காங்கிரஸ் கட்சியின் முதல்வர், ஆந்திர தேசத்தின் முதல்வர் பேரறிஞர் அண்ணா இறந்ததுக்கு ஆந்திராவில் விடுமுறை இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் இறந்ததுக்கு ஆந்திராவில் விடுமுறை இல்லை. அவர் இந்திய தலைவன், அவன் அதுக்கே இல்லை. இங்க அரும்பெரும் தலைவர்கள் இருந்திருக்காங்க, அங்க விடல. ஏன் கருணாநிதி செத்தது கூட இப்ப விடல. ஆனால் ராஜசேகர ரெட்டி செத்ததற்கு இவர் அரசு விடுமுறை விடுகிறார் என்றால் இது என்ன பாசம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் என் இனம் செத்து விட்டது, போர் முடிந்து விட்டது என்ற அந்த துயர செய்தி தமிழன் இன வரலாற்றில் ஒரு துயர நாளாக மே 18 இருந்தது. அந்த நாளுக்கு ஒரு நாள் விடுமுறை விட்டு உலக தமிழ் மக்களின் துயரத்தில் தமிழக அரசு பங்கேற்குது என்று ஒரு செய்யாத ஒருவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். என் அன்பிற்குரியவர்களே, கொடுமை எதனால நடந்தது தெரியுமா? தமிழ் இனத்திற்கு அவன் தலைவனாவதான் நான் தலைவனாவதா, இந்த சண்டை, இந்த ஈகோ, இந்த தாண்மை, இதுலதான் இது நடக்குது. நல்லா அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் கற்றுக்கிறணும். அவன் மகன் பிரபாகரன் மகன் வர்ற, நீ இப்ப ஒரு தடவை தமிழினத்தின் தலைவன் கருணாநிதி சொல்லி பாப்பா, சொல்லு பாப்பா. எவனும் சொல்றது இல்லையே, தானே தலைவர் தன்மான தலைவர் அது சொல்றது இல்லையே. ஏன் ஏன் ஒழித்து விட்டான் சீமான். தமிழ் இனத்தின் தலைவன் என்றால் தேசிய தலைவன், தமிழ் தேசியத்தின் தலைவன் என்றால் அது என் அண்ணன் பிரபாகரன் என்று நீடித்தார். நான் ஒரு முருகனை கொண்டாந்தேன், உலகம் வர அந்த முருகன் தாண்டாருங்க, நிறுவேன். அதுக்கு தான் பயப்படுறான். இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி, அறிவார்ந்த எழுச்சி மிகுந்த தம்பி தங்கைகளை வச்ச இளைஞர் படை வைத்திருக்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்திய துணை கண்டத்திலே இந்த தேர்தலுக்கு அப்புறம் பாரு, இன்னும் வருவான். கொரோனா காலத்திலே 1.5 லட்சம் பேர் சேர்ந்திருக்கான். இதுதான் என் கூட்டம் நினைக்காத, உலகம் போராக்கு இருக்கோம் நாங்க. 13 கோடி ஒரு பெருங்கூட்டத்தின் பேரினத்தின் மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். ஒரு அப்ப தீராத ஒரு வன்மம் ஆள் மனதுக்குள்ள ஏறிடுது. அப்ப என்ன வேணா முடிவெடுக்கிறேன், இவங்களை ஒழிக்காத நம் இனத்திற்கு விடுதலை இல்லை. ஆழ்ந்த அரசியலை பார்க்கிற போது என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிடம் என்கிற கோட்பாடு, ஆரியம் என்கிறதெல்லாம் கற்பிதம். இந்தியம் திராவிடம்லாம் உருவாக்கம், அது இல்லை. இதுல இந்த அரை நூற்றாண்டு கால அரசியல் வரலாற்றில், தமிழின அரசியல் வரலாற்றில் கருணாநிதி வாழ்க, கருணாநிதி ஒழிக. வாழ்கன்னு சொல்றது 30 பேர், ஒழிகன்னு சொல்றது 70 பேர். அதனாலதான் கருணாநிதியை விட எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு அதிகம். அது எம்ஜிஆர் மேல ஜெயலலிதா மேல இருந்த பற்றல்ல, விருப்பம் அல்ல, இந்த குடும்பம் இவர்கள் மேல இருந்த வெறுப்பு. இப்ப பொதுவாக மக்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கு, ஐயோ மறுபடியும் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களே கற்பழிப்பாங்களே, அவங்களே கொலை செய்வாங்களே. சொல்றாரு பாருங்க தலைவர், அண்ணாவிற்கு கோபாலபுரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் நடந்தே போய் டீ பக்கோடா வாங்கிட்டு வருவேன். எதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து வர? எதுக்கு போறீங்க? கோபாலபுரத்தில் திரும்பினா தெருவு தேநீர் கிடக்கு, அதை விட்டு 3 கிலோமீட்டர் தேநீர் சூடா வாங்கிட்டு வருவார். எப்படி சூடா இருக்கு? அப்ப 2 ரூபா 3 ரூபா கொடுப்பாங்க, அதுல 8 நான் அப்படியே நைஸா திருடி வச்சுக்குவேன். எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பத்தியெல்லாம் திருடுறதுக்கு? அண்ணா கிட்டே ஆசைப்பட்ட வேலை இல்லைங்க. அது ஒண்ணு அவர்களுக்கு புதிதில்லை, ஒரு பரம்பரை பழக்கமே தான் திருடுவதுதான். அதுல ஒண்ணும் இல்லை. இப்ப அவ பேத்தி, அண்ணாவுடைய பேச்சுதான், தாத்தா எப்பவுமே புயல போடுறதுனால தேநீர் குடிக்கிறது இல்லையன்ட்டு ஃப்ராடு பயிலுங்க பூரா போய். நாம பன்னிக்கறி சாப்பிட்டோம், ஆமக்கறி சாப்பிட்டோம்னா
சாப்பிட்டதே சொல்றாரு. நீ அண்ணாவுக்கு பக்கோடா வைக்கிறதுக்கு வாங்கி கொடுத்து அப்புறம் அதான் நான் சொன்னேன்ல, திராவிட திருடர்கள் இருக்காங்களே, திருவாளர்கள், அவங்க கதை விடுவாங்க, அது நமக்கு வரலாறு. நம்ம வரலாறு சொல்லுவோம், அதை அவங்க கதையும் வாங்க. இது முரண்பாடு. அன்னைக்கு ஏதோ கிராம சபை கூட்டம்னு போயிட்டா எவ்வளவு பெரிய தலைவர்கிட்ட நாடு போகுது பத்தியில. இந்த நாடு மக்களுக்கு, நாதியற்ற பய மக்களுக்கு இப்படி ஒரு தலைவன், எவ்வளவு பெரிய அறிஞர்கள், மேதைகள் இந்த நாட்டை ஆண்டாங்க. இவர் வந்து பாருங்க, கிராம சபை கூட்டத்தில் திருமலைன்னு ஒருத்தர் ஒரு கடிதம் கொடுத்துறாருங்க. திருமலைன்னு பெண்ணுக்கு பேர் இருக்குமா? அது ஆணின் பேர், அது கூட தெரியல. திருமலை, அது திருமலை என்கிற சகோதரி வந்திருக்காங்களா? 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 பேசுங்க பேசுங்க. ஒரு ஆள் எந்திரிச்சு, ஐயா, பக்கத்தில் இருக்கிற பாக்குறாரு, எதையா என்னன்னு தான் இன்னும் அவரை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம். அதுல பெரிய பெரிய அறிஞர்களா இருக்காங்க. எங்க அண்ணன் ஆராசா இருக்காரு, எங்க அண்ணன் திருச்சி சிவா இருக்காரு, ஐயா துரைமுருகன் இருக்காரு, டிஆர் பால் இருக்காரு. அவங்க எல்லாம் தினம் தூங்கும் போது இவ்வளவு கேவலமா போயிடுச்சு இளமை. பெரும் பெரும் அறிஞர்கள்லாம் உள்ள இருக்காங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, இப்படி சிக்கிட்டவடா. அந்த அவரு கறவை மாடு கேட்கிறாரு, ஐயா எனக்கு கறவை மாடு கிடைக்க உதவுங்கன்னு. இந்த திருமலைங்கிற சகோதரி காணாம போனவங்க கடவுளை கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க. பாவிகளா இது என்ன என்ன சொல்றது? கோட்பாட்டளவில் நாங்கள் இந்திய திராவிட இந்த கோட்பாட்டுக்கு, கொள்கைகளுக்கு எதிரானவர்கள். நாங்கள் இந்தியர்கள் அல்ல. நாங்கள், எங்கள் தேசம் தமிழ் தேசம், எங்கள் மொழி தமிழ் மொழி, எங்கள் இனம் தமிழ் இனம், என் தேசிய இனம் தமிழ். ஆனால் நான் இந்திய நாட்டின் குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. என் நேஷனாலிட்டி தமிழ். இந்த நேஷனாலிட்டிக்கு சிட்டிசன்ஷிப்பை மட்டும் குழப்பிக்க கூடாது. நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, என் நேஷனாலிட்டி தமிழ். நான் தமிழன். நான் தமிழன். இந்திய ஒன்றத்திற்கு, என் நாடு தமிழ்நாடு, அது இந்திய ஒன்றியத்துக்குள் இருக்குது. இந்தியா ஒரு நாடு அல்ல, பல நாடுகளின் ஐக்கியம், ஒன்றியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன் போல இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. தட்ஸ் ஆல். அரசியல் சாசனமே இந்தியா, தட் இஸ் பாரத் ஷால் பி அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிதான் சொல்லியிருக்கு. இவ்வளவு தடவை எவ்வளவோ பேசுறேன், எவனா குறுக்க வந்து பேசுறானா பத்தியலா, எது பேசுறானா பத்தியலா, ஏன் கொண்டே வருவான்னு தெரியும். என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது, எதையாவது சொல்றாங்க. அதனால இது என் தேசம், தமிழ் தேசம். என் தேசத்தின் குடிகளின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, நீர்வளம், நிலவளம், கடல்வளம், மலைவளம், காட்டுவளம், கனிமவளம் எல்லாவற்றையும் பாதுகாப்பது, அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, உயர்ந்த மருத்துவம், பெண்ணிய அடிமைத்தனம் அல்லாத பாலியல் விடுதலை, ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற நிலையில்லாத சமூக விடுதலை, இவை எல்லாவற்றையும் அடைவது எனக்கு ஒரு அரசியல் இருக்கிறது. வீடற்ற குடிகள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது, தூய குடிநீர் வழங்குவது, தடையற்ற மின்சாரம் கொடுப்பது, சரியான பாதைகளை கொடுப்பது, பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்கி என் எதிர்கால தலைமுறை வாழ்வதற்கான பூமியை வைத்துவிட்டு போவது, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கனவு. பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, சாதிய இழிவு தீண்டாமை, அடக்குமுறை ஒடுக்குமுறை, மது மத போதை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம் படைப்பது எங்கள் கனவு. இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். தட்ஸ் ஆல். இது தமிழ் தேச அரசியல். இது ஒரு தடவை பேசுற திராவிடம் ஒருத்தனை, ஒரு தடவை ஸ்டாலின் யாரையா பேச சொல்லு, பேச சொல்லு, எழுதி கொடுத்தா படிக்க சொல்லு. இது என் இன அரசியல், என் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல். இதற்கு நேர்மாறாக தமிழர் என்று பன்னெடுங்காலமாக சொல்லி சொல்லி ஏமாத்தி என் உரிமை, கல்வி, மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல், மருத்துவம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, கட்சித்தையும் வரி போயிடுச்சு,
என் கனிம வளங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு போறான். கடைசியா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒத்துக்கொண்டது யார்? கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட நின்றது திமுக. சிஏஏ கொண்டு வந்தது யார்? கொண்டு வந்தது மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா ப. சிதம்பரம், கூட இருந்து ஒத்துழைத்தது திமுக. என்ஆர்சி என்ஐஏ கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். உனக்கு பெரும்பான்மையில திணறுனா அவர் பெரும்பான்மை இருக்கு, அவர் செயல்படுத்துறாரு. தட்ஸ் ஆல். ரெண்டு பேருக்கு என்ன மாற்று இருக்கு? இங்க வந்து என்ன என் நிலத்துல புனிதர் வேடம் போடுற? ஒன்னும் தெரியாத அறிவிழந்த மடையர்கள் அல்ல நாங்கள். அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட ஆகப்பெரும் தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள். கடைசியா வேளாண் சட்டம் வரைக்கும் அவங்க கொண்டு வந்ததுதான். வேளாண் சட்டம் வரைக்கும் 2016 வந்து நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம். இப்ப ஒரு தடவை சொல்லுங்கள. இப்ப சொல்றது இல்லை. என்னது? பெண்ணிய உரிமைக்கு நின்றவர்கள், பெண்களுக்காக போராடியவர்கள். பெண்களுக்கு இடம் கொடுத்தா வெள்ளணும்ல அப்படின்னு. பெண்கள் வெல்ல மாட்டாங்கன்னு எந்த நாயுடா உனக்கு சொல்லி கொடுத்தவன்? பெண்களால் முடியாது என்று எவன் சொன்னது? எவன் சொன்னவன்? முதல் கரும்புலியை என் தலைவன் படையில் அங்கே இருக்க நீ ரக்காதாண்டா எங்களுக்கு. ஏன்னா நீ முடியாதுண்டா? எங்க பாட்டி வேலு நாச்சியாரை விட ஆகச் சிறந்த பெருமாட்டி உலக வரலாற்றில் உண்டாடா? உண்டா? வைத்தியக்காரங்க நம்மளை கேள்வி, அது பெண்களுக்கு கொடுத்துறாது, வெல்லணும்ல. வென்று காற்றேன் பர்றா, வென்று காற்றேன் பாரு. இதாவது சொல்றது. ஒரு பைத்தியக்கார போய் ஒருத்தன் பேசிட்டுருக்கான். நபிகள் நாயகத்துக்கு ஆண்மை, அவங்க நோக்கம் என்ன என்பதை அறிவில் சிறந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். அவனுக்கு இங்க கால் உண்ட முடியல. அங்க ராமர் எடுத்து அயோத்தியில வேலை செஞ்சது மாதிரி நாம வேலை எடுத்து முருகனை தூக்கணும்னு அந்த வேலையை முருகன் இங்க தூக்குறான். அங்க ஐயப்பனை தொட்டு பார்த்தா முடியல. அதையும் அடிச்சு தகர்த்தது இந்த மகன் சீமான் தான். தலைவர் பிறந்த நாள்ல பேசியிருப்பேன், ஒரு தடவை என்ன போட்டு கேட்டுப்பாரு. செதறிட்டான். கம்யூனிஸ்ட் பேசல, பெரியாரிஸ்ட் பேசல, ஒரு இஷ்டம் பேசல. போட்ட போடல செதறிட்டான். ஒரே கேள்விதான் கேட்டேன். கோயிலில் ஒரு கருவறை இருக்கிறது, அது செங்கலாலும் சாந்துகளாலும் கட்டப்பட்டது. என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்குது, ரத்தத்தாலும் சதையாலுமானது. கோயில் புனிதமானதுதான், ஆனால் என் தாயை விட புனிதமானது இல்லை. அதாவது மைக்கேல் எச் ஹார்ட்ன்ட்டு ஒரு அறிஞன், வரலாற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய 100 பேரை வரிசைப்படுத்துகிறார். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அதில் முதல் பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தின் பெயரை தான் எழுதினான். முதல் பெயர். இந்த பைத்தியக்காரன் புள்ள பிறகு குழந்தை பிறகு தான் ஆண்மை நினைச்சிட்டு இருக்கான். ஆண்மை என்பது அதல்ல பெருந்தகையிலே. எங்கள் தாத்தன் காமராஜ் திருமணம் செய்து கொள்ளவில்லை. எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அப்போது அவர்கள் ஆண்மையற்றவர்களா? அதனால்தான் திருமணம் செய்து கொள்ளவில்லையா? ஆண்மை என்பது என்ன? தான் பிறந்த நிலத்தை இனத்தை அடிமைப்படுத்துகிற போது அதன் விடுதலைக்காக முழு ஈடுபாட்டோடு எல்லாவற்றையும் இழந்து போராடி சிறை கொட்டடியில் வாடி கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாது தன் மக்களுக்காக இறுதி நாள் வரை உழைத்து உயிர் நீத்த பெருந்தகைகள் தான் பேராண்மை கொண்ட பெருமக்கள். எங்க பாட்டனே வள்ளுவ பெருந்தகை பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு பாடுறாரு. இந்த நாய் அப்படியா சட்டசபைகளே அப்படியே காணொலியில் அப்படியே சட்டசபைகளே பார்த்து கிடப்பாங்க, பிஎஃப் பார்த்துட்டு கிடப்பாங்க. இந்த பைத்தியக்கார பயலுங்க இல்லைன்னா இதை வந்து பேசுறான், நபிகள் நாயகத்தை குறைச்சு பேசிடுறாராம். அவங்க நோக்கம்
ஓர்மையா இருக்கிற தமிழ் சமூகத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி இப்ப இதை பேசும்போது இஸ்லாமிய மக்களுக்குள்ள ஒரு உணர்வு எழுச்சி கொந்தளிப்பு வந்து அதனால ஒரு கலவரம் வந்து தேர்தலில் அதை அறுவடை செய்யும். எவ்வளவு பெரிய ஆளுங்க இவங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பேசிய பெருந்தகைகள்கிட்ட, வாஜ்பாயை திருமணம் பண்ணல, அப்ப ஆண்மை இல்லாதவரா உங்க தலைவர்? கட்டிய பொண்டாட்டி யசோவை விட்டுட்டு பெண்களுக்கு மசோதா போட்டு கொண்டிருந்தார் ஒருத்தர். யசோதா கட்டிய பொண்டாட்டியை விட்டுட்டு புள்ள பெறல, குழந்தை இல்லை மோடிக்கு, அந்த அம்மா தனியா நிக்குது, பொண்டாட்டியோட வாழாம போயிட்டாரு. இப்ப ஒரு ஆண்மை இல்லை என்றா ஏத்துக்கிறீங்களா? எப்படி இருக்கு? ஆண்மை இல்லாதவர் மோடி எப்படி இருக்கு? எவ்வளவு வலிக்குது, வலிக்குதுல்ல? எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது நாம் தமிழ் பிள்ளைகளுக்கு. உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. இதான் எங்கள் கோட்பாடு. அதனால அறிவில் சிறந்த தமிழ் சமூக மக்கள் மிகுந்த நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கணும். அது என் இஸ்லாமிய தமிழ் சொந்தங்கள், நீங்களே தான் பேசுகிறீர்கள். ஏக இறைவனின் திருப்பெயரால் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று அதே ஒரு தடவை மனசுல உச்சரிச்சுக்கிறீங்க. பதட்டம் அடைய வேணாம். இவங்க தேவையற்ற கலவரத்தை உண்டு பண்ணி எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், வாக்கை அறுவடை செய்ய வேண்டும் நினைப்பார்கள். அதற்கு துளியும் வழிவிட்டு விடக்கூடாது. கொடுமை. சரி, நபிகள் நாயகத்தை வந்து எவ்வளவு கேவலமா பேசுறீல்ல, உன் தலைவன்ட்ட சொல்ல வேண்டிய அரபு சேக்கிட்ட போய் கை உழுகாத, இஸ்லாமிய நாடுகளுக்கு போகாத, நபிகளை புனிதமாக போற்றி ஓர் இறையை ஏற்று நபிமொழி மொழியை நடக்கிற இஸ்லாமிய தேசங்களுக்கு பயணிக்காத. ஒரு தடவை சொல்ல. நீ ஆண்மை உள்ளவன் நான் ஒத்துக்கிறேன். ஒரு தடவை சொல்லு. கிறிஸ்தவ கைக்கூலின்னு சொல்லியடா. கிறிஸ்தவ கைக்கூலி நாயே, நீ தான்டா கிறிஸ்தவ கைக்கூலி. இந்தியாங்கிற நாட்டை உருவாக்கின கிறிஸ்தவன்டா. இந்துன்னு சட்டம் போட்டவன் கிறிஸ்தவன்டா. அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிற நீ தான்டா கிறிஸ்தவ கைக்கூலி. நீதான் அங்க பிரான்ஸுக்கு போறது அவர்கிட்ட கை கொடுக்கிறது, பிரிட்டனுக்கு போறது அவர்கிட்ட கை கொடுக்கிறது. ஏன் கிறிஸ்தவ நாடெல்லாம் போய் நக்கி நக்கி தின்னுடுற? எதுக்கு திங்கிற? இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகளோடு வெளியுறவு தொடர்பு கிடையாது. தொழில் ஒப்பந்தமோ வர்த்தக ஒப்பந்தமோ கிடையாது. உலக வங்கியை வச்சிருக்க அவன் தான், அவன்கிட்ட கடன் வாங்க மாட்டோம். WTO அமைப்பு வச்சிருக்க அவன் தான், அவன்கிட்ட ஒப்பந்தம் போட மாட்டோம். ஒரு தடவை சொல்றான் நீ ஆண்மை உள்ளவன். ஒரு தடவை சொல்லு. மாவோயிஸ்ட் மாவோயிஸ்ட் மயிலிஸ்ட் என்ன மாவோயிஸ்ட்? மாவோயிஸ்ட் சீனா பூரா மாவோயிஸ்ட் தான்டா. சீனா முழுக்க மாவோயிஸ்ட் தான். மயத்துக்கு அங்கே கை கொடுக்குற எதுக்கு போறாங்க? மாவோயிஸ்ட். இங்க போராடுற மாவோயிஸ்ட் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு தெருவை உருவாக்கி சைனாலே எழுதிட்டு இருக்க அவன் மாவோயிஸ்ட் இல்ல. லடாக்கில் உள்ள வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் மாவோயிஸ்ட் இல்ல. ஒரு தடவை சொல்ல மாவோயிஸ்ட் வந்துட்டானு, அவன் மாவோயிஸ்ட் தான். சீனா முழுக்க மாவோயிஸ்ட் தான். பீத்தப்பேனு நம்மளை எப்படியாவது நிறுவிறாங்களா நம்ம பிஜேபியின் பி டீம். யாரு சொல்றது? முயற்சிக்கிறது யாரு? மெயின் டீம். சில சல்லி நாய்களை கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு சல்லி நாய்களை நாகரிகங்கிறது நாகரிகமா வெளியே விட்டேன். எல்லாம் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு பச்சை மட்டை வச்சு வெளுத்து விட்டு. இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. ஒரு நாள் சிக்கன சதைச்சு விட்டுருவேன். கொண்டே வருது எனக்கு இருக்கிற கோபத்துக்கு. அயோக்கியப்பு பேச கற்றுக் கொடுத்து மேடையில் அங்கே போய் நில்லு இங்கே போய் நில்லு போன்னு மோங்காட்டி விட்டா இதை பயன்படுத்தி வியாபாரம் பண்ணி பிழைக்கிறது. இந்த பலவே நினச்சுதான் அண்ணன் இப்படி முடிவு எடுத்துட்டாரு, அண்ணன் அப்படி முடிவு எடுத்துட்டாரு. சாதாரண ஆள் இந்த சீமான் என்று நீ எவனும் கருதிடக்கூடாது. ஆழ்ந்து பலமுறை, ஒரு முறைக்கு பலமுறை யோசிப்பேன். எங்க மூத்தவர் இங்க இருக்கிற எத்தனை பேர் தம்பி அது நான் சொல்றத கேட்கறீங்களா இல்லையான்ட்டு எங்க மூத்தவர் கூட சொல்றாரு, இப்ப நான் தாராப்பலப்பா உன்னை இயக்குறேன். என்னை ஒருத்தர் பேச்சு நான் கேட்க மாட்டேன், ஒரே ஒரு ஆள் பேச்சை தான் நான் கேட்பேன்.
அவர் பேச்சு தான் கேட்பேன், சரி எவன் பேச்சு கேட்க மாட்டேன். அவன் எனக்கு இந்த சுய சிந்தனை இல்லைன்னு வச்சுருக்கான் பல பேர். அண்ணன் யார் யார் பேச்சை கேட்டு முடிவெடுக்கிறாரு அப்படின்னு. என் பேச்சை கேட்டு தான்டா எல்லா வேலை செய்கிறாங்க. வெற்றி பாதி பழியை சுமப்பா, ஜெகதீசன் பாதி பழியை சுமப்பா. சொல்லுவேன் அவன் சரியா வர மாட்டான், நீக்கி விடுன்னு. கேட்க மாட்டாங்க. ஒரு 6 மாதம் விடுவேன், திருப்பி அண்ணன் அவனை நீக்கினா தானே சரி. இதை தாண்டா 6 மாதமாக சொல்லிட்டு இருக்கேன், அனுப்பிடா அவனை. அவன் பழியை ஏற்றுவான். அண்ணன் நல்லவர் தான், இவர் தான் நம்மளை நீக்கி விட்டாருப்பா. உங்க அண்ணன் சொல்லித்தாண்டா நீக்கி விட்டேன். சரி, என்ன உழவு போட்டார்ல எங்கள் அண்ணன் பொட்டம்மா. என் வீட்டில் ஒருத்தரை போட்டார். போட்டோடனே யாரை கேட்டு போட்டீங்க, எங்கள் அண்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். உங்கள் அண்ணன் சொல்லித்தாண்டா போட்டேன். அந்த கதை தான் இது. அதனால நம்ம ஆதிப்பாட்டன் சிவன் மாதிரி பிறந்தது, பிறவாதது, இறந்தது, இரவாவது அனைத்தும் அறிவம் யாம். நீங்க இந்த நாய் முயலை பிடிக்கும், இந்த நாய் பிடிக்காது அப்படின்னு கணிக்க முடியலன்னா நான் என்னடா வேட்டைக்காரன்? என்ன வேட்டைக்காரன்? நான் என்ன வேட்டைக்காரன்? அதுல ஆகப்பெரும் உளவு படை வச்சிருந்த தலைவனின் மகன் நான். எனக்கு தெரியாதா இது சரியா வராதே, சரி வராதுன்னு நினைச்சிட்டேன்னா கடைசி வரை சரி வராது. ஜெகதீசன் சொல்ற மாதிரி மறக்கிறது எனக்கு கிடையாது, மன்னிச்சு விடுவேன். ஏதா சரி விடு. சிலர் வருவா, அவன் சரியில்லைண்ணே, எனக்கு பிடிக்கலண்ணே, அவனை நீக்குனே அப்படின்னு. எனக்கு மட்டும் எப்படி அவங்க எல்லாரையும் பிடிக்குது, உங்களுக்கு ஏண்டா ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்க மாட்டுது? அது ஒரு நோய் தான் அவங்களுக்கு. இல்லை எப்படியாவது பிஜேபி ஆளுன்ட்டா போன தடவை ஒரு வேலை பண்ணாங்க பாராளுமன்றத்தில். என்ன பண்ணாங்க தெரியுமில்ல, சீமானுக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஓட்டு பிரிஞ்சிடும், பிஜேபி வந்துடும், மோடி வந்துடுவார். மோடிக்கு எதிராக அவங்க போட்ட சண்டை என்ன? பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, இதெல்லாம் பேசுறது என்ன? கருத்தியலாக மக்களிடத்தில் பாரதிய ஜனதாவின் கொடுந்திட்டங்களை எதிர்த்து பேசி ஒரு பெரிய எதிர்நிலையை உருவாக்கி வச்சிருந்தது நாம. அவங்க அறுவடை பண்ணிட்டேன். உடனே சொன்னா ஆமா சீமானுக்கு ஓட்டு போட்டா பிரிஞ்சிடணும். இப்ப என்ன பண்றாங்க? பிஜேபி பி டீம், பிஜேபியாவே மாறிட்டது திமுக. நான் பார்க்கிறேன். நாங்க இந்து, நாங்க இந்து, நாங்க இந்து தான், இந்து. என் பொண்டாட்டி காலை மாலை சாயந்தரம் சாமி கும்பிடுது. நாங்கெல்லாம் இந்துக்களுக்கு எதிரி இல்லை. நாங்க இந்துக்களுக்கு அதிகமா செஞ்ச ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இவங்க தமிழர் சமயமே வேற, தமிழன் மதமே வேற. எப்படி இந்த திராவிட நடமாடம் வைக்கிறான் பாருங்க. நாங்கள் சிவனை வழிபடுகிற சிவ சமயம், முருகனை வழிபடுகிற சைவம், திருமாலை கண்ணனை வழிபடுகிற மாலியம். எங்கள் சமயங்களே வேறு. எவனோ வெள்ளக்காரன் நாய் ஓட்ட கையெழுத்துல நீ சாமணன், பௌத்தன், சீக்கியன், சைவன், வாயினம் எல்லாரையும் சேர்த்து கொண்டு உள்ள வச்சிட்ட. மதம் மாற்றத்தை பத்தி இவன் பேசுறான். முதலில் மதம் மாற்றிய அயோக்கியர்களை இவங்க தான். அதிகாரத்தை கையில கொடு. என் தம்பி சிவாட்ட அறநிலையத்துறை கொடுப்பேன். தமிழர் சமய அறநிலையத்துறை மாத்திரா பழைய குரங்கு. முழுக்க தமிழில் தான் வழிபாடு. சட்டப்படி வென்றிருக்கோம். மதுரை நீதிமன்றத்தில் போட்டு சட்டம் ஏற்றிடுவோம். எங்க ஓதுவார்கள் பாடுவான். மகன் மாவீரனை போன பிறந்த நாளைக்கு வடவள்ளி கோயிலுக்கு கூட்டிட்டு போன நானே, என் தம்பி சுரேஷ், என் தங்கச்சி தான் அதிகாரியா இருந்தது. ஐயர் ஏதோ சமஸ்கிருதத்தில் சொல்ல ஆரம்பிச்சோன்னா அழுதுட்டான். தங்கச்சி கெட்டிக்காரத்தனமா ஓதுவார குட்டியா, ஓதுவார குட்டியா, ஓதுவார பொண்ணு ஓதுவாராங்கிட்டு கை கட்டி நிற்கிறான். நம்ம பெருமாளோட எவ்வளவு வலி இருக்கும் பாருங்க. ஒரு தமிழன் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம கட்டின கோயில் சிலையை நம்ம செதுக்கணும், அது கற்பகரம் கட்டினது நம்ம தான், அதுக்கு கல்லு தூக்கி உள்ள வச்சது நம்ம தான். கடைசியாக ஒரு சொம்பு தண்ணியை தெளிச்சு விட்டு கல் சாமி ஆயிடுச்சு, கடவுள் ஆயிடுச்சு, நீ உள்ள வந்தா தீட்டாயிடுச்சுன்ட்டா நம்பிட்டோம். அதனால அம்பேத்கர் எவ்வளவு வலிதோய்ந்த மொழியை சொல்றாங்க பாருங்க. மாட்டை தொட்டால் புனிதம் என்றும் மனிதனை தொட்டால் தீட்டு என்றும் கற்பிக்கிற ஒரு மதம் மதம் அல்லடா, அது கேலி கூத்துங்கிற. தமிழ் இளம் தலைமுறையினர் இந்த உணர்ச்சிக்குள் சிக்கிக்கிற கூடாது. சாதி மத உணர்ச்சிக்குள் போய் சிக்கிக்கிற கூடாது.
நமக்கு சாதியே கிடையாது. தமிழனுக்கு சாதி கிடையாது. சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லை. புரட்சி பாவலர் பாடுறார். கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் 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 இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று. இந்த தாய் தமிழ் தாய். இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிற எவ்வளவு வலி நோய்ந்து புரட்சி பாவலர் பாடுறார். நம்ம குடிதான். சாதிங்கிற சொல்லே தமிழ் சொல்லல, நாம் குடி. பாணன் பறையன் துடியன் கடம்பன் 4 குடி தவிர வேறு குடி இல்லை தமிழருக்குன்னு புறநானூறு பாடுது. இதை தமிழ் இளம் தலைமுறையினர் கற்று தெளிந்து அறிவார்ந்த பிள்ளைகளாக வரணும். இந்த உணர்ச்சிக்குள் சிக்கிக்கொண்டால் தமிழ் சமூகம் ஓர்மைப்பட முடியாது. ஓர்மைப்படவில்லை என்றால் அரசியல் வலிமையை அடைய முடியாது. அரசியல் வலிமையை அடைய முடியும் என்றால் அதிகார வலிமையை பெற முடியாது. அதிகாரத்தை பெறாத இனம் அடிமை நிலையிலே தான் இருக்கு. பிறரிடத்தில் அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு உன் மொழி சாவதை பற்றி கவலை என்ன இருக்குது? உன் இனம் சாவதை பற்றி கவலை என்ன இருக்குது? உன் உரிமை பறிபோவதை பற்றி அவனுக்கு என்ன கவலை வரப்போகுது? என்ன வரப்போகுது? கச்சத்தீவை இந்திரா காந்தி எடுத்து கொடுக்கும் போது அன்னைக்கு நாம் தமிழர்னு ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்கணும் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கிறேன். லட்சக்கணக்கான என் இன சொந்தங்களை திரட்டி போராடி தடுத்து நிறுத்திருந்தோம். இப்ப போறோம் பாரு, 6ஆம் தேதி நம்ம சுற்றுச்சூழல் பாசறை காட்டுப்பள்ளியில அதானிக்கு துறைமுகம் கட்டுறது கொடுத்து. ஒரு நாடு துறைமுகத்தை தனியார் கட்ட சொல்லுது. இவங்க என்ன வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஐயா டிஆர் பாலு அமைச்சராக இருக்கும்போது துறைமுகத்தை எல்என்டிக்கு தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. அதே காங்கிரஸ் திமுக தான். இப்போ அதுவும் காட்டுப்பள்ளியை பற்றி பேசும். இவங்க வேலை என்ன தெரியுமில்ல, செஞ்சிருவாங்க. அப்புறம் தெரியாமல் பண்ணிட்டோம். தெரியாம விஷம் குடிப்பீலான்னா சொல்ல மாட்டாங்க. ஆறாம் தேதி பேரழிச்சியாக வந்துடணும். காட்டுப்பள்ளியில் நம்ம அடிக்கிற அடியில் என்ன சொல்றாங்க, ஆஸ்திரேலியாவே அதானியை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இது என் அப்ப நாடு, எவனும் உள்ள வர முடியாது. 6111 ஏக்கரை எடுத்து அதானிக்கு கொடுக்குறான். கடல் பரப்பில் 2000, நிலப்பரப்பில் 2000, கொச்சலை 6. இப்போ கொச்சலை 6ன்றோம். அந்த 6ல் 2000 ஏக்கர். சென்னையில் பெய்கிற மழை நீர் எல்லாம் ஓடி அந்த முகத்துவாரத்தின் வழியே தான் கடல்ல கலக்குது. இப்ப அதை முடிச்சிட்டாங்கன்னா சென்னை பெரு வெள்ளத்தில் சிக்கி தலைநகரே அழிந்து போகும். அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும், நல்லா விளங்கணும். நம்மை விட்டால் இந்த நாட்டிற்கு மக்களுக்கு நாதி கிடையாது. சண்டை செய்யறோம், நின்று செய்யறோம். டெல்லியில் விவசாயம் செய்யறான்ல, தேர்தலில் போட்டிடுறது வெல்றதெல்லாம் தூக்கி வீசு. நாடும் மக்களும் தான் நமக்கு முக்கியம். இந்த தேர்தல் இல்லை, இன்னொரு தேர்தல் கூட பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்தில் இந்த நிலத்தை இழந்து விட்டால் முடிஞ்சு தமிழ்நாடு. கடும் போராட்டத்தை செய்யணும். டெல்லியில சீக்கியனுக்கு சிறிதும் குறைவில்லாதவன் மான தமிழ் மக்கள் நாங்கள் என்று 6ஆம் தேதியை மறந்துடக்கூடாது. திருவெற்றியூர்ல பெரும் போராட்டத்தை நம்ம செய்கிறோம். 7ஆம் தேதி திருப்போரூர்ல திருமுருக பெருவிழா மறந்துடக்கூடாது. 9ஆம் தேதி அண்ணன் கோவளத்தில் தொடங்கி என்னுடைய நெய்தல் பயணம் நாகப்பட்டினத்தில் 11ஆம் தேதி முடிக்கிறோம். கடற்கரை ஓரமே பயணிக்கிறோம், முழுக்க சுத்துறோம். யாரால முடியுமோ அவ்வளவு பேரும் வா. நாம் ஓட்டுக்கானவர்கள் அல்ல. இவர்களை போல நாடகம் நடித்து ஏமாற்றி விளம்பரம் செய்து காசை கொடுத்து வாங்குவர் அல்ல. நாம் இந்த நாட்டுக்கானவர்கள், நம்மரும் தமிழ் சொந்தங்கள், மக்களுக்கானவர்கள். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இப்ப என்னன்னா, இந்தியம் திராவிடம், இது நல்லா விளங்கிக்கிட்டீங்க. இது 2 கோட்பாட்டுக்கும் எதிரான ஒரு தத்துவம் தமிழ் தேசியம்தான், தமிழியம்தான்.
அதனால இந்த திராவிட அரசியல் கோட்பாட்டின் தாயாக திமுக இருக்கு. தமிழ் தேசியத்தின் அரசியல் பேராற்றலாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. இது ரெண்டுக்கும் தான் இந்த தேர்தலில் சண்டை. ஆரியம் இந்த பக்கம், காங்கிரஸ் செத்துருச்சு, அவன் எழுதுறது கொஞ்சம் நேரம் கொடுப்போம். இந்த பக்கம் ஆரியம் இருக்குது, இந்தியம், எது பிஜேபி, அவனோடு சண்டை. ரெண்டு எதிரி, நல்லா கவனிச்சுக்கணும். கடும் போர் புரியணும். ஓய்வின்றி சோர்வின்றி உழைக்க வேண்டிய காலம் இந்த 3 மாத காலம்தான். கடுமையா நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது. இதுவரை நாம் செய்ததெல்லாம் நமக்கு பயனில்லை. இந்த 3 மாத கால உழைப்பு தான் நமக்கு வாக்காக அறுவடையாகணும், வெற்றியாக மலரணும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு என் அருமை உடன் பிறந்தார்கள் வேலை செய்யணும். அதனால தான் இந்த திராவிட கோட்பாட்டை எதிர்த்து தமிழ் தேசியம் மோதுது இந்த தேர்தலில். இனி திமுக மாற்று அதிமுக இல்ல, திமுக வெர்சஸ் அதிமுக இல்ல, திமுக வெர்சஸ் நாம் தமிழர், டிஎம்கே வெர்சஸ் என்டிகே தான். அந்த சண்டையை தொடங்குங்க. அவன் காசு வச்சு காசு கொடுத்தா தான் அவனுக்கு வேலை செய்ய ஆள் இருக்கு. 40,000 சம்பளம் 30,000 சம்பளம் ஒரு 1000 போர்டை போட்டு அலுவலகத்தை போட்டு உதயநிதியை புகழ்ந்தெழுதுங்க, ஸ்டாலின் மாதிரி தலைவர்கள் பேசுங்க அப்படின்னு. தலைவர் படையில் வெறும் 25,000 வீரர்கள் தான். அவன் 2,80,000 பேர். 35 ஆண்டுகள் அவரை ஒன்றும் செய்ய முடியல. 20 நாடுகளின் துணை கொண்டுதான் அவரை வீழ்த்தினோம்ன்றான். கோத்தபாயன் சொல்றான், ராஜபக்சேன்னு சொல்றான். நல்லா கவனிக்கணும். ஏன் 25,000 பேரை 2,80,000 பேர் தொட முடியலன்னா அவன் சம்பளத்துக்கு சண்டை போட்டான், நாங்கள் சத்தியத்திற்கு சண்டை போட்டோம். உணவுக்கு திரத்துகிற விலங்கை விட உயிர்க்காக காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிற விலங்கின் ஓட்டம் வேகம் அதிகம். நாங்கள் விடுதலைக்கு போராடினோம். அதனால எங்களுக்கு லட்சியமும் உறுதியும் வெறியும் அதிகம். ஆனால் என்னிடத்தில் இருக்க கூட்டம் பாருங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. எங்கிருந்து தாங்க வர்றாங்க, எல்லாம் என்ன செஞ்சாலும் சண்டை போடுறாங்க அப்படின்னு. சத்தியத்துக்கு சண்டை போடுற பிள்ளைகள் தாங்க. சீமானை ஏத்து பேசுங்க, காசு தரோம். நீ பேசு. எப்படியோ முதல்ல நம்மளை பேசாம கடந்து போலான்னு பார்த்தாங்க. இப்ப ஒன்றும் பண்ண முடியல. காந்தி சொல்றாருல, முதலில் உன்னை தவிர்ப்பார்கள், தவிர்த்தாங்க கொஞ்ச நாள், அப்புறம் விமர்சிப்பார்கள், அப்புறமாக உன்னை கடுமையாக திட்டுவார்கள், ஆனால் நீ அதற்குள் வென்று விடுவாய்ங்கிறார். இப்ப தவிர்த்தாங்க, இப்ப விமர்சிக்கிறாங்க, உறுதியாக நம்ம வென்று விடுவோம். இதையெல்லாம் எப்ப செஞ்சிருக்கணும்? சாதாரண பெரிய பேர் இயக்கங்கள் சரிவாதி இடம் பெண்களுக்கு அரசியலில் கொடுத்துருக்கலாம், வேலை வாய்ப்பில் கொடுத்துருக்கலாம், எப்பவும் முடிச்சிருக்கலாம், எப்போ கொடுத்து முடிச்சிருக்கலாம். நாம செஞ்சதுனால தங்கச்சி சிவசங்கரி கூட இதில் பேச்சு, தொலைக்காட்சியில் நியூஸ் 7ல் நாம செஞ்சதினுடைய தாக்கம் மலையாள தொலைக்காட்சிகள்லாம் எடுத்து போட்டதுனால பினராயி விஜயன் உள்ளாட்சி தேர்தலில் நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதுவும் இளம் பெண்கள் கொடுத்து அடிச்சிட்டார். சின்ன சின்ன பொண்ணுகள்லாம் வென்று போயிடுச்சு உள்ளாட்சியில். நாம கோட்பாடு ஆணுக்கு பெண் சமம் அல்ல, பெண்ணும் ஆணும் சமம். அதுதான் நமக்கு. நீங்க சொல்றது ஆணுக்கு பெண் அப்படிலாம் சொல்லாது, பெண்ணும் ஆணும் சமம். இந்த விடுதலையே அடையாமல் எப்படி நீ பாலியல் வேற்றுமை வேறுபாடற்ற ஒரு பெண்ணிய விடுதலை அடையாமல் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று தலைவர் சொல்றார். பெண்ணடிமை பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறாரு புரட்சி பாவலர். பெண்ணடிமை தீரணும்டா, அதுல என்ன மண்ணடிமை தீராதாங்கிறார்.
நீ உன் பெண்ணும் அடிமைப்பட்டு கிடக்கிறார், உன் மண்ணும் அடிமைப்பட்டு கிடக்கிறார். அப்ப எங்க தொடங்கணும்? பெண் அடிமையை விடுதலை செய்யணும். அதுதான் சரிவாதி தங்கச்சிகளுக்கு வாய்ப்புடா. சிறப்பாக செயலாற்றுங்கள். நீங்கள் களத்தில் நடந்து போங்கள். விழுகிற நிழலை திரும்பி பாருங்கள். நான் தான் அது உங்க கூடவே வருவேன். நான் தான் அது கூடவே வருவேன். தம்பியல் சேதீசன் இவங்கெல்லாம் சொன்னது போல 214 தொகுதியிலையும் நான் தான் போட்டியிடுறேன். வெவ்வேறு முகங்களில், வெவ்வேறு உருவத்தில் நான் தான் போட்டியிடுறேன். அப்படி நினைத்து களப்பணியாற்றுங்கள். ஒற்றுமையாக நின்று களத்திலே பணியாற்றுங்கள். தேர்தல் நெருங்க நெருங்க தேவையற்ற விமர்சனங்களை அதிகமாக வைப்பார்கள். புறந்தள்ளுங்கள், கடந்து செல்லுங்கள். நம் கவனம் முழுக்க வெற்றி என்ற அந்த ஒற்றை சொல்லில் இருக்கட்டும், அதிலே இருக்கட்டும். மார்ச் 20ஆம் தேதி சென்னையில் மிகப்பெரிய மாநாடு நடக்குது. அதுக்கு இப்ப இருந்து தயாராயிருங்கள். வேட்பாளர் அறிமுகம், புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம், மாபெரும் அரசியல் எழுச்சி மாநாடு என்று போட்டு துண்டறிக்கை, அது பதாகைகள், சுவரெழுத்துகள் எல்லாம் செய்யுங்க. மார்ச் 20 ராயப்பேட்டை OMC மைதானத்தில் நடக்குது. எப்படியாவது வந்துரு. மோட்டர் பைக்கில் வா, சைக்கிளில் கூட வா, இல்லைன்னா தூக்குச்சட்டியில் சோறை கட்டிக்கிட்டு புளியோதரை கட்டிக்கிட்டு நடந்தே கூட வா. வந்து அங்கே வச்சு 234 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வச்சு நாம் எப்படி ஆட்சி நடத்த போகிறோம்னு அண்ணன் படம் போட்டு காட்டுவேன். இந்த மாதிரி இப்படி இப்படி கல்வியை கொடுப்பேன், இப்படி மருத்துவத்தை கொடுப்பேன், இப்படி வேளாண்மை செய்வேன், இப்படி நீரை பெருக்குவேன், இப்படி சாலையை போடுவேன், இப்படி மின் உற்பத்தி செய்வேன், இப்படி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த மக்கள் நம்ம நம்பளைன்னு வச்சுக்க, பதினேழு லட்சம் மக்கள் நம்ம நம்பி வாக்கு செலுத்திருக்காங்க. நீலகிரியில் மட்டும் நம்ம வேட்பாளர் போட்டிருந்தா அது இன்னும் கூடுதலாக விட நமக்கு வாக்கு வந்திருக்கும். அது தவற விட்டாங்க பிள்ளைங்க. இந்த வாட்டி அப்படி இல்லை, உறுதியாக நம்ம வெல்லுவோம். நம் மக்கள் நம்மளை கவனிக்கிறாங்க. யாரோடும் சேர மாட்டேங்கிறான்ல, தனியா நின்று போராடுறான்ல, உறுதியா நிக்கிறான்ல. இப்போ அவனே சர்வேல போடுறான்ல, அவனே சர்வேல போடுறான்ல. தேர்ட் ஃபோர்ஸ் அவன் தான். 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் தான். இப்ப 3ஆவதா இருக்கிறாள், நான் முதல் ஆளா வரணும். அதுக்கு தான் இப்ப போராட்டீங்க. அதனால நம்முடைய வேட்பாளர்களை அவர்கள் படங்களை போட்டு, விவசாய சின்னத்தை போட்டு, சோறுட்டியை ஒட்டி தெரு தெருவா கொண்டு போங்க. துண்டறிக்கைகளை கொடுங்க. ஆட்சியின் வரைவு தயாராயிரும். அதை முதல்ல எல்லாரும் படிங்க. படிச்சுட்டு வீடு வீடுக்கு போய் பேசுங்க. தயங்காதே. கேட்குறாங்க, கேட்கல, பேசிட்டே இருக்கு. ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாகும். இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும். 10 ஓட்டாவது நான் வாங்கி கொடுத்துருந்தேன் என் கட்சிக்குன்னு முடிவெடுக்கணும். வெளியிலிருந்து இவன் ஓட்டு வைப்பேன். நம்ம சொந்தக்காரன் தான், கூட படித்தவன், கூட பிறந்தவன், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, சித்தப்பன், பெரியப்பன். நச்சு அடிச்சுது. ஐயா இவன் தொல்லை தாங்களே ஒரு ஓட்டை போட்டு விட்டோம். நடந்திருக்குல்ல, நடந்திருக்கு. ஒரு அம்மாலாம் என்கிட்ட சொல்லுது, வெளிநாட்டிலேருந்து தம்பி பேசியிருந்துருக்கான். அம்மா, அண்ணனுக்கு விவசாய சின்னத்தில் போட்டுரு அப்படின்னு. ஏப்பா அந்த இலக்காரன்ட்ட 500 ரூபா காசு வாங்கிட்டேனப்பா. சரி, இனிமேல் என்கிட்ட பணம் கேட்காத, நான் பணம் அனுப்ப மாட்டேன், நான் 500 ரூபா வச்சு வாழ்ந்துக்கேன். கதை முடிஞ்சிச்சு. இந்த கிளம்பி ஓடுறான். ஓடி போய், அப்பா என் மையன் சீமானுக்கு போட சொல்லிட்டானப்பா விவசாயிக்கு, இந்தாப்பா அவன் காசு. எப்படி போடுறான் பாரு. எங்கே இருக்கான்? அவன் வெளிநாட்டில் இருக்கான். பல பேர் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா டிக்கெட் போட்டு கூட வந்து ஓட்டு போட வர்றான். நீ கவலைப்படாத. தமிழ்நாட்டிலே காஸ்ட்லி ஓட்ஸ் நம்ம தான் வச்சிருக்கோம். அதிகப்படியாக காவலர்கள் அஞ்சல் வாக்க நமக்கு சேர்த்திருக்காங்க. அதிகப்படியாக ராணுவ வீரர்கள், இந்திய ராணுவத்தில் இருக்கிற அத்தனை ராணுவ வீரர்களும் நமக்கு வாக்கு சேர்த்திருக்காங்க. அதெல்லாம் மாறுதல் தான், மாறுதல் தான். ஒரு தங்கச்சியெல்லாம் சாப்பிடாம அடம் பிடிச்சி 3 நாள் பட்டினி கிடந்து கல்லூரியில் படிச்சிருக்கா. அவளுக்கு ஓட்டுன்னு இல்லை, அந்த வயசு முதலாண்டு நம்ம அவளுக்குன்னு உரிமை இல்லை.
தன் அப்பா அம்மாவை நீங்கள் அண்ணனுக்கு விவசாய சின்னத்தில் போடலைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சி சரி இவ்வளோ பிடிவாதம் பண்ணுதேன்னு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு தம்பி இருக்கான், அவன் மகன் வந்து 7 வயசு தான், சின்ன குழந்தை தான். அப்பா நீங்கள் விவசாய சின்னத்துக்கு போடுங்கப்பா, அப்பா விவசாய சின்னத்துக்கு போடுறம்மா 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 அப்படின்னு. அப்பா போடுறோம், நீங்கள் ஓட்டு போட போகும்போது நானும் கூட வரப்பா கூடவே வந்தது. அது அவங்க அப்பாவுக்கு சிலிப்பு வாங்கிட்டு போகும்போது இவளும் பின்னாடி போயிட்டான். அது சின்ன பிள்ளை தானே விட்டான், அந்த முகவர் பூத்து அந்த ஏஜென்ட் இருக்கால விட்டான். இது என்ன பண்ணிச்சு, விறுவிறுன்னு ஓடி போய் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி விவசாயம் அமைக்கிட்டு இருந்தது. வந்து வந்து பார்த்துட்டு வாங்கப்பா போகலாம் போட்டாச்சு. அப்பா வெளியில் வரும்போது என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட, அப்பா நீ மாற்றி போட்டினா. ஒரு தலைமுறை தயாராகி கொண்டிருக்கிறது என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. எனக்கு துண்டறிக்கை கொடுக்க போகிறவன் ஓட்டு கேட்குற ஆளுகளெல்லாம் பார்த்தீங்கல்ல, இதெல்லாம் எத்தனை நாங்கள் வந்தால் வேளாண்மை தான் வைக்கிறோம், கல்வியை நல்லா கொடுத்துருவோம், மருத்துவத்தெல்லாம் கொண்டு வந்துருவோன்னு இந்த 2 பேர் வச்சுக்கிறான். மொத்தமாக போய் கொடுத்துட்டுருக்கேன் ஈரோட்டில் எல்லா ஊர்லேயும். நான் சொன்னவங்க நம்பலை. இம்ரான்கான் இருக்கார்ல, என்னை எவனுக்கும் தெரியாது. நான் ரஜினிகாந்தா கமல்ஹாசனோ விஜயகாந்தெல்லாம் கிடையாது, விஜயும் கிடையாது. நான் கருணாநிதி மகனோ எங்கள் ஐயா ராமதாஸ் மகனோ அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு எந்த பின்பலமும் இல்லை. ஆனால் இம்ரான்கான் உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரன். அவன் இந்த மாதிரி நம்மளை மாதிரி கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் என்னாரு எல்லா இடத்துலையும் தோத்துக்கினார். அப்போ பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, என்ன எல்லா இடத்துலையும் நின்று கட்டுத்தொகை கூட இழந்துட்டீங்களே. எஸ், என்னோட ஓட்டர்ஸ் எல்லாம் ஸ்கூலில் படிச்சுருக்காங்க. சரியாக 20 ஆண்டுகளில் அந்த நாட்டின் பிரதமர் ஆயிட்டார். அதை தான் நான் பல ஆளுகளும் சொல்லிட்டேன். என்னோட ஓட்டர்ஸ் எல்லாம் ஸ்கூலில் இருக்கான். என்னுடைய எம்பி எம்எல்ஏ எல்லாம் 6வது 7வது படிச்சுட்டு இருக்கான். அவன் வருவான், அவன் போடுவான், என்ன அம்மா அப்பா போட சொல்லி நச்சரிச்சிருவான். அது நடக்கும். புதிய வாக்காளர்கள் 50 லட்சம் பேர் வந்தா அதுல 45 லட்சம் பேர் நமக்கு தான் வாக்கு செலுத்துவான். அந்த 5 லட்சம் பேர் யாரு? ஏற்கனவே இருந்த அந்த கட்சியில் இருக்கிற பிள்ளைகளா இருப்பான். அதனால நம்பிக்கையோடு களத்தில் சோர்வின்றி நீங்கள் பணியாற்றணும். நம் வேட்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் ரொம்ப நாளாக இருந்தேன், எனக்கு அன்னை சீட்டு தரல. அப்போ நீ சீட்டுக்காக இருந்தியாங்கிற கேள்விக்கு பதிலுக்கு அது வந்துட்டேன். நாட்டுக்காக என்னோடு நில். சீட்டு வேற யாருக்கும் வேற்று கிரகத்திலேருந்து கொண்டாந்து கொடுக்கல, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்கு, கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு தான் கொடுத்துருக்கு. அதனால் தயவு செய்து நம்ம உடன் பிறந்தார்களை உறுதியாக நின்று உழைத்து வெற்றி பெற செய்யுங்கள். நாம் உறுதியாக வெல்லுவோம். ஆகப்பெரும் அரசியல் கோட்பாடை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம், ஒரு அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி தான். அதனால உறுதியாக நாம் வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர்.